நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக கிட்டத்தட்ட ஒரு 6 வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு. அதில் மிக முக்கியமான வாக்குறுதியாக இருக்கிறது வந்து இந்த திமுக ஆட்சியில் வரி சுமை வந்து மக்கள் மீது அதிகமாக சுமத்தப்பட்டிருக்கு, மின்கட்டண உயர்வு வந்து அதிகமாக இருக்குது. இதிலிருந்து மக்கள் விடுபடணுன்றதுக்காக அதிமுக ஆட்சி வந்ததும் கருணை தொகையாக மக்களுக்கு 10,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது என்னென்னா, எடப்பாடியார் என்னைய தடவைலாம் உருண்டு பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. அதனால் இப்போ வந்து என்னென்னா, ஒரே படம் இப்போ 10 அடுத்து 10,000 1,00,000 ஜெயிச்ச உடனே 1,00,000 தரேன் ஏதாவது விட்டு அடிச்சு விட வேண்டியதான். எடப்பாடியாரெலாம் 40 சீட்டுக்கு மேலே வந்தாருன்னா ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியம் தான் அது. அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவாக போடணும். அதிகபட்சம் 40 கொங்கு பெல்ட்டு அதெல்லாம் பொறுக்கி போட்டு 40லேருந்து 45 சீட்டு இதுதான் ஒரு விதிக்கப்பட்ட விதியே. அப்படிதான் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் எடப்பாடியார் எதையாவது ஒன்று பண்ணணுன்றக்காக பண்ணுவார். இந்த கருணை தொகைன்றது எப்படி பார்க்கலாம் சார்? 10,000 கொடுக்குறேன்றாரு கருணை தொகையா? அந்த கவர்மெண்ட் காசு தானே எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அதுவும் தேர்தலுக்கு அப்புறம் தரேன்னா தரமாட்டார், அடுத்த தேர்தல்கிட்ட தருவார். நான் சொன்னேன் தர்றேன்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவார்னா அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவார். ஏன்னா அது பாஜகக்காரன் சொல்லியிருப்பாங்க, பீகார்லேயே நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் ஒரு அமௌண்ட்டு தர்றோம், சும்மா வாயில் வந்து அடிச்சு விடு, ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. பண்ணிட்டுருக்காரு. ஓகே சார், எடப்பாடியோட தேர்தல் அறிக்கையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். முன்னாடி சொல்லணும்னா பஸ்ஸோட வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே இலவசம், அந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதாவது எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து அரசியலில் அவரோட அரசியல் காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவரோட அரசியல் காலன்றது காலாவதி ஆகிவிட்டது. அதை மீண்டும் தக்க வச்சு ஏதாவது உயிர் பெற்று வரணும் அப்படின்றதுக்காக இப்போ தாத்தா இருக்கார ஐசியூவில் சேர்த்துட்டோம், முடிஞ்சு போச்சுன்றாங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்கன்றாங்க. இருந்த போதிலும் செலவு பண்ணி அமெரிக்காவில் போய் காப்பாற்றலாம், ஆஸ்திரேலியா போய் காப்பாற்றி கொண்டாந்துறாங்க தாத்தாவை. கொண்டாந்தாலும் இந்த 20 வயசு தாத்தா 20 வயசு ஆளாக மாற முடியுமா? மாற முடியாது. ஏதோ இந்த 80 வயசில் உயிரோடு உலாவலாம். அந்த நிலைமை தான் அரசியலில் எடப்பாடியாருக்கு இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது லேயையும் சாப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்க்குறாரு. என்ன நடக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், இந்த தேர்தலில் கூட்டணி கணக்குகளே ஒரு குழப்பமாக இருக்கிறத பார்க்கணும் சார். இப்போ கூட காங்கிரஸ் வந்து திமுக கிட்டத்தட்ட 41+1 சீட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தொடர்ந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதாவது எத்தனை சீட்டு வேணுன்றதை கேட்குறதுக்கு காங்கிரஸுக்கு உரிமை இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு திமுகவுக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் அவங்க கேட்க தான் செய்வாங்க. கேட்குறது வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க போகுது வருது, பலூன் கேட்டு அடம் பிடிக்கும், மண்டையில் 2 கொட்டுறது இல்லையா, அப்புறம் திருப்பி தொடர்ந்து அழுகிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்த தெருவில் போய் எதையாவது ஒன்று கேட்கும், சோன்பப்படி கேட்கும், அப்போ 2 அறையை போட்டு கூப்பிட்டு போவோம். அப்புறம் கடைசியாக சரி ரொம்ப அடிச்சிட்டோம், எதையாவது வாங்கிட்டு ஒரு புளிப்பு மிட்டாய் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை அடம் பிடிச்சி கேட்குறது தான். கடைசியில் ஏதாவது கடல மிட்டாய் புளிப்பு மிட்டாய் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஓகே, இதெல்லாம் பார்க்குற விஜய் சொல்கிறாரு இது வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அப்படி சொல்லி. ஏன்னா அவர் ட்ரை பண்ணார் காங்கிரஸில் 100 சீட்டு தரேன்னாரு. அதுக்கு சில பேர்லாம் பிடிச்சி நான் அவங்களுக்கு பேமெண்ட்டு தரேன், உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன், எப்படியாவது கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் இந்த மாதிரி 2-3 பேர்கிட்ட இதெல்லாம் பேசினாப்புல. அவங்களும் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் முடியலை அப்படின்னு. 100 சீட்டு தராரா சார்? 100 சீட்டு விஜய் தரேன்ருக்கு. 100 நீங்கள் எடுத்துங்க, மீதி 134 நான் நிற்கிறேன் அப்படின்னு பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை முதல்ல 50ன்னாரு, அப்புறம் 70ன்னாரு, 100 வரைக்கும் தரேன், அது போக பிரவீன் சக்கரவர்த்திக்கெலாம் பெரிய அமௌண்ட்டு பேமெண்ட்டு கொடுக்குறேன்ற அளவுக்குலாம் பேசியிருக்காப்புல. அதை வச்சு அப்புறம் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. பிஜேபிலையும் காசு தரேன்ருக்காங்க, நாங்கள் தரேன், எப்படியோ உடச்சி விட்டுரு கூட்டணி அப்படின்னு. பட் அது முடியலைன்னொடனே இப்போ அவங்கள போட்டு வைக்கிறாப்புல இருந்துச்சு. ஓகே, அண்ணா அறிவாலயம் பக்கம் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டணி கூப்பிட்றாரு முதல்வர். ஆமாம், அவர் வாசலில் தானே உட்காந்துருக்காரு. அண்ணா அறிவாலயம் வாசலில் ஸ்டூலில் போட்டு உட்காந்து போகிற வரவங்களாம் கூப்பிட்டுருக்காரு. அது இது ஒரு கூவை என்ன தேவனம் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு அறிவாலயம் எங்கே இருக்குன்னு அதுக்கு தெரியாது, எவனை பேசிட்டு சார். ஆனால் பார்க்குறப்போ தேமுதிக வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே திரு கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தார், பழம் நழுவி பாலில் விழும் சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பழம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பிறகு தான். அவ்வளோ நாள் தான் பாலும் புளிச்சு போயிடும், பழமும் அழுகி போயிடும். அந்த பழம் பாலில் விழுந்தா என்ன இல்லைன்னு அப்படி தேமுதிக திமுக கூட்டணி வந்து அது அந்த காலத்தில் கலைஞர் சொன்னது. அது பால் இப்போ அந்த பால் புளிச்சு போச்சு, பழம் வந்து கனிஞ்சு வேஸ்ட்டாக போச்சு, மாடு கூட திங்க அந்த பழம் அந்த மாதிரி. இப்போ அது பாலில் விழுந்தாருன்னா இதில் வெந்நியில் விழுந்தாங்க, அது வேஸ்ட்டு பழம். அது
இல்லை அப்படிதான் ஒரு கூட்டணி இருக்குது சார். இப்போ டிடிவி தினகரனும் எடப்பாடியும் சேர்ந்ததுமே ஒரு பெரிய புதிராக தானே சார் இல்லை, இருக்கு. புதிதாலாம் கிடையாது. அது வந்து நெருக்க வேண்டிய இடத்துல நெருக்குனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைக்க வேண்டிய இடத்துல தீய வச்சாங்கன்னா அடுப்பு கொதிச்சு எரிய போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் தினகரன் போய் அங்கே போய் சேர்ந்து அவங்க சேர்த்து வச்சிட்டாங்க. டெல்லியில் முதலாளி கூட்டு சேர்த்து வச்சிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியுமே வந்து சேரவே சேராது, வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. அப்படிலாம் யாரும் திருப்பி சேர்ந்துருச்சு. நம்ம பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடைசியில் சேருவாங்கன்னு தான் நம்ம எவ்வளோ காலம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கோம். எடப்பாடியார் ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொல்ல காலத்தில் தான் சொல்லியிருக்கேன். வருவாங்க, அது பீச்சு குதிரை சுற்றி கட்டாயம் இங்கே தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்லி ஏகப்பட்டதில் சொல்லியிருக்கோம். அதன்படி தான் இங்கே வந்திருக்காங்க. சார், விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறப்பவே அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை கற்றுக் கொடுத்துருவாராம் சார். இவருக்கு முதல்ல சேர்த்து இவருக்கு அரசியல்னா என்ன, அமைப்புனா என்ன, சட்டம்னா என்னன்னு தெரியுமா? இவர் முதல்ல +2 திருப்பி சேர்ந்து பார்ட் டைமாக சேர்ந்து பரிசை வச்சு எழுதுறான்னா நல்லது. எழுதி முதல்ல அவர் படிக்கட்டும், முதல்ல அப்புறம் தக்குரிங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். முதல்ல படிக்கட்டும். சார், மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்குங்களா சார்? என்ன உரிமை? இந்த மாதிரி உயர்கல்வியில் வந்து ஒரு பாடத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு என்ன பாடம் சேர்க்க போகிறாரா? அதான் சார், அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை சேர்க்க போகிறாங்க சார். அதாவது விஜய் மாதிரி ஒரு கூமுட்டையை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஸோ அது எதையாக ஒன்று பேசும். அதான் நான் முதல்ல ஆரம்பிக்கலே சொன்னேன்ல, உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ எதை வேணாலும் பேசுவேன்றங்க. அதுதான் விஜய் கதை. அதனால் விஜய் பேசுறதெல்லாம் வச்சு நம்ம விவாதம் பண்ணவே முடியாது. ஓகே சார். பெண்களுக்கு வந்து சேஃபான மாறிடம்னு முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் வி ஆர் நாட் சேஃப்னு பெண்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பெண் வந்து சொன்னாரா? விஜய் தான் சார் சொல்கிறார். யார் சொன்னா? அவர்கிட்ட சொன்ன பொம்பளையை காட்ட சொல்லுங்கள். யார் எவளுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லுங்கள். பார்க்கலாம். முதல்ல சேஃப்டி இல்லைன்னு எவ்வளோ சொல்லுங்கள். என்ன சேஃப்டி இல்லை நான் கூப்பிட்டு தனியாக விசாரிப்போம். உனக்கு என்னவா பிரச்சனை, உன்னை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, காலையில் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதனால் விஜய் சொல்கிறத வச்சுன்னா கணக்கு எடுக்க முடியாது. ஓகே சார், ஜல்லிக்கட்டு கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க சார். அதாவது ஜல்லிக்கட்டு காலை வந்து ஒரு பக்கம் ஆனால் ஜல்லிக்கட்டு காளையா இல்லை குருட்டு நாயான்னு தெரியல. புரியுதா? ஏன்னா கண்ணு தெரியாத நாயான்னு தெரியல. இவர் 2 புல்லுக்கட்டை பையில் வச்சு போட்டால் ஜல்லிக்கட்டு மாடு படுத்துமா? அது இது ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாமல் லாஜிக்கே இல்லாமல் முட்டாத்தனமாக பேசுகிறதுன்ற மாதிரி விஜய் மாதிரி ஒரு கிணக்குவே அந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஜல்லிக்கட்டுன்றது ஒரு விளையாட்டு. அதில் வாடி வாசலில் காலை அடிக்கும்போது அங்கே போய் அடக்குவாங்க. சின்ன பையனை வச்சு புல்லுக்கட்டை கொடுத்து ஏன் இப்போ அடுத்திருக்கும் போது காலை தலையில் கள்ளத்தூக்கி போட்டு செத்தே போயிருமே. அதை ஈஸியாக பண்ணிடலாம். எதுக்கு புல்லை போட்டு அதை மடக்கி ரோட்டில் அது பச்சையில் வர வச்சு அடுத்திருக்கும் போது களத்தில் கள்ளத்தூக்கி போடுங்க, செத்தே போயிடும். அப்படி அவனுக்காக 4 பேர் சொல்லிக் கொடுக்க சொல்லு. விஜயெல்லாம் வந்து ஒரு ஆகாவலிங்க. விஜயெல்லாம் வேஸ்ட் பீஸ். நத்த பண்ணுறது இல்லை சார். எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யணுன்றதை யோசித்து முடிவு பண்ணி செய்யணும். அதுதான் அந்த குழந்தை வந்து பசியாக இருக்கிற அந்த காலைக்கு காலை பசியாக இருக்குன்னு ஒரு யார் சொன்னான்? நல்லா கொழுக்க போட்டு தான் கூட்டுருவான் எவனையா குத்தி தூக்குன்னு. விஜயெல்லாம் போய் பார்த்துருக்கவே மாட்டேன். ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாது, அதுக்கிட்டு காலைன்னு என்னன்னு தெரியாது. சும்மா ராமராஜனுக்கு கூட தெரியும், ஏன்னா அவர் கூட படத்தில் காலை இறக்கியிருக்காரு. ஸோ அதனால் விஜய் வந்து ஒரு வேஸ்ட்டு. குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, இதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. விஜய் யாருக்கு பிரயோஜனம்? விஜய்க்கு தான் பிரயோஜனம். அதுக்கு அடுத்து ஒரு 2-3 பேருக்கு சொல்கிறாரு சார். இது மாதிரி நான் தான் வந்து அந்த குழந்தை, ஜல்லிக்கட்டு காலை தான் வந்து இன்றைய அரசியல் களம், அந்த பெரியவர் தான் வந்து மக்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சார். நான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு லூசுத்தனமாக அவ்வளோ இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே புரியாத மாதிரி புரியாத மாதிரி இருப்பேன். விஜய் வந்து டோட்டலாக போக அரை லூஸாக இருந்தாலும் முழு லூஸாக மாறிட்டு இருக்காப்லன்றது தான் பார்க்கணும். ஓகே சார், இந்த தேர்தல் வந்து விசில் புரட்சி நடக்கும். எவருமே விசில் அடிக்கலையே. முன்னாடி சொல்லியிருப்பாங்க போல ஆதவர்ஜனாவது இவையை வச்சு. வேறு தலைவர் இதில் மட்டும் விசில் அடிச்சிட்டு விசில் அலௌட் இல்லையா சார்? விசில் அலௌட் இல்லையா? செக் பண்ணி விட்டாங்க. அப்போ உன் கூட்டத்துக்கு விசில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்புறம் அடுத்த கூட்டத்தில் போய் அவன் விசில் அடித்தானா ஒரு செருப்பை கப்பை கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிப்பேன் அடிக்க மாட்டேன். அப்போ நீ ஊரில் கலவரம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணும், நீ சேஃப்டியாக இருக்கணும்னு பார்க்குறேன்னு தான் அர்த்தம். ஏன் உன் கூட்டத்தில் விசில் வச்சு ஊது பார்ப்போம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளும் முட்டாள்களை வச்சு கொண்டு என்னத்தை பண்ணுறதுன்னு நமக்கு புரியல. ஓகே சார், அரசியலில் வந்து மிக மூத்தவராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சார். முதல் முறையாக ஒரு கட்சி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குது. அவருக்கெல்லாம் வந்து காடு வாங்கிறது வீடு போகுது. அந்த நிலைமையில் இருக்கார் அவர். விஜய் வீட்டுக்கு வந்தார்னாலே அவர் என்ன சொன்னார், அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு போனார்னாலே சிக்கலாயிரும் சார். அவர் வயசான காலத்தில் ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருக்காரு, பண்ணுறாரு. கரெக்ட் போட்டுங்க, கடைசி கால ஆசை இதாக பண்ணிட்டு. ஓகே சார், அதே போல் சசிகலா அவர்களுமே வந்து அம்மா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் போயிட்டு சத்தியம்லாம் பண்ணியிருக்காங்க சார். என்ன சத்தியம்? கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அது ஏற்கனவே சத்தியம் பண்ணி தான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போகிற நிலைமையாச்சு. 5 வருஷம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. சத்தியம் பண்ணதோட அடுத்த செகண்ட் பிடிச்சி போனாங்க.
அந்த அம்மாவை 5 வருஷம் கழிச்சு தான் விட்டாங்க. ம். இப்போ திருப்பி இந்த சத்தியம்ன்றது வந்து அடுத்து எந்த ஜெயிலுக்கு வர கொண்டு போக போகுதுன்னு தெரில, எந்த நிலைக்கு கொண்டு போக போகிறதுன்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புதிய புதிய கட்சியெல்லாம் தொடங்குறாங்க சார் தமிழ்நாட்டில். நம்ம கூட்டணி கட்சி பத்தலை இல்லை, இப்போ விஜய்கிட்டலாம் யாரும் போய் சேரலை. இன்னும் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வலுவில்லாமல் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. காக்கா வந்து கள்ள தூக்கி போட்டு தண்ணியை குடிச்சில அந்த கதை தான். விஜய் கட்சிக்கு கூட்டணி சேர்றதுக்கு ஒரு கட்சி வருது சார். என்ன கட்சி? என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூட்டணி வந்து இங்கே என்ன பண்ணுது? அவர் வந்து விவரமான ஆள். ஏன்னா இங்கே வந்து அவருக்கு வேலைக்கு ஆகாது. சும்மா விஜய்க்கு சப்போர்ட்னா அவரை யாருக்குமே தமிழ்நாட்டில் ரங்கசாமியை தெரியாது. ஆனால் அதுக்கு பதிலாக விஜய் அங்கே ஆதரவு அளிக்கும் போது இவர் ரசிகர்களை வச்சு அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதுக்கு தான் அவர் ஆதரிக்கிறார். அப்போ அவரால் தாவேக்காக்கு இங்கே இருந்த தாவேக்காவுக்கு வந்து ஒரு தவக்கா பிரச்சனை கூட கிடையாது. அங்கே வந்து அவருக்கு இது பெரிய பிரச்சனை. விஜய்க்கு இங்கே ஆதரிக்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா விஜய் வந்து அவங்கள ஆதரிப்பார்ல. ஆனால் அந்த கூட்டணி பிஜேபியோட இருக்குது சார். ஆமாம், எல்லாம் ஒன்று தானே. இது இல்லைன்னா கூட இது காசு கொடுக்குற பிஜேபி தானே. யாருக்கு? விஜய் காசு யார் கொடுக்குறாங்க? பிஜேபி தானே கொடுக்குறாங்க. விஜய் கொடுக்குறாங்க, வெளிநாட்டு சக்திகள் ஒரு பக்கம் சைடில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் எதுன்றது விஜய் தான் இனிமேல் தான் முடிவு பண்ணணும். ஸோ அது ஏற்கனவே பிஜேபியோட சேர்ந்துச்சு. அப்போ எல்லாம் குட்டையில் ஒன்ற மாட்டேதான்றது இனிமேல் தான் தெரியும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.